ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, வேலு நாச்சியார். ஓகேங்களா, வேலு நாச்சியார் பற்றி தான் நம்ம ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸு, கவர்மெண்ட் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இங்கே பார்க்கும்போதே நமக்கு ஓரளவுக்கு இவங்களை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இங்கேயும் நமக்கு ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ அகைன் அண்ட் அகைன் நம்ம திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இது பெரிய ஒரு இதுவாக இருக்காது. ஆனால் புதுசாக படிக்கிறவங்களுக்கு வேலு நாச்சியார் பற்றி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே ஓகே இவ்வளோதான் வேலு நாச்சியார் அப்படின்ற மாதிரி படிச்சிடுவீங்க. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, இங்கே பாருங்கள், 6th நியூ புக்கு 3rd term. சரிங்களா? 6th நியூ புக்கு 3rd term பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் நம்பர் 9 பாருங்கள், வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியார் பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னருடைய ஒரே மகள் தான் யார்? வேலு நாச்சியார். ஓகேங்களா? ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து, ஓகேங்களா, அவருடைய பொண்ணு தான் வேலு நாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்று தேர்ந்திருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் அப்படின்னாக்கா, தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மொழிலாம் உங்களுக்கு தான் உங்களுக்கு சிறப்பாக தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய கற்றுருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்? தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. கண்டிப்பாக இந்த லாங்குவேஜ் என்னென்னு கேட்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சிலம்பம், குதிரையேற்றம், வாள்போர், வில் பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டிருக்காங்க. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். அப்போ அவங்க அப்பா பேர் என்ன? செல்லமுத்து. அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? முத்துவடுகநாதர். ஓகேங்களா? அப்பா எந்த பகுதி ஆட்சி செய்தவர்? ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவர். கணவர் எந்த பகுதி ஆட்சி செய்தவர்? சிவகங்கையை ஆட்சி செய்தவர் தான் அவங்களுடைய கணவர். யார்? முத்துவடுகநாதர். ஓகேங்களா? ஸோ ஓகே, வேலு நாச்சியார்னாலே அவங்க அப்பா பேர் ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து சேதுபதினு சொல்லுவோம். அவங்க ஹஸ்பண்ட் பேர் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதர். ஓகேங்களா? அவங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னாக்கா, தமிழ்ன்றது பேசிக்காக நம்மளுடைய தாய்மொழி. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மொழிகளையும் அவங்க சிறப்பாக கற்றுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இவங்களுக்கு வேறு என்னென்ன திறமெல்லாம் இருக்குது, வேறு என்னெல்லாம் கற்றுக்கொண்டாங்க அப்படின்னாக்கா, சிலம்பம், குதிரையேற்றம், வாள்போர், வில் பயிற்சி. கண்டிப்பாக இந்த மாதிரி டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா பொருந்தாதது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிலம்பம், குதிரையேற்றம், வாள்போர், வில் பயிற்சி இதெல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது காளையார் கோவில். ஓகேங்களா? ஸோ காளையார் கோவிலில் ஒரு போர் நடந்திருக்கும். அந்த போரில் முத்துவடுகநாதர் அப்படின்றவர் யாருன்னா வேலு நாச்சியாருடைய கணவர் தான் முத்துவடுகநாதர். அவங்க ஆங்கில படையுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்தார். அப்போது முத்துவடுகநாதர், சிவகங்கை ஆண்ட மன்னரான முத்துவடுகநாதர் எங்கு நடைபெற்ற போரில் வீர மரணம் அடைந்தார் அப்படின்னாக்கா, காளையார் கோவில். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மீட்க உறுதி பூண்டார். எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், இவங்க முத்துவடுகநாதர் இறந்தது மட்டும் இல்லாமல் சிவகங்கை, இவர் ஆண்ட சிவகங்கை பகுதியும் ஆங்கிலேயர் கைப்பற்றி கொண்டாங்க. ஸோ அந்த இடத்த எப்படியாவது நான் கண்டிப்பாக ஆங்கிலேயரை வென்று என்னுடைய சிவகங்கை பகுதியை நான் கண்டிப்பாக மீட்பேன் அப்படின்ற மாதிரி உறுதியோடு இருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, வேலு நாச்சியார் திண்டுக்கல். ஓகேங்களா? ஸோ திண்டுக்கல்லில் கோபால நாயக்கர் அப்படின்றவரோட பாதுகாப்பில் தங்கியிருப்பாங்க. ஸோ திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்து கொண்டு இருந்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, ஸோ 8 ஆண்டுகள் இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி இந்த காளையார் கோவில் போர் அப்படின்றதுல எப்போ நடந்திருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம ஜிஎஸ்ல படிச்சிருப்போம். இந்த காளையார் கோவில் போர் அப்படின்றது 1772 நடந்துச்சு. சரிங்களா? காளையார் கோவில் அப்படின்றது அந்த இடத்துல எப்போ சண்டை நடைபெற்று இந்த முத்துவடுகநாதர் இயற்கை எதினார் அப்படின்னாக்கா 1772. அதுக்கப்புறமேட்டுக்கா திண்டுக்கல் கோபால நாயக்கர் இவருடைய பாதுகாப்பில் தான் அவங்க தங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? எத்தனை வருஷம் தங்கியிருப்பாங்க அப்படின்னாக்கா 8 ஆண்டுகள். சரிங்களா? ஸோ 8 ஆண்டுகள் தங்கி இருந்து அதுக்கப்புறமேட்டுக்கா 1780 தான் சிவகங்கையை மீட்டிருப்பாங்க வேலு நாச்சியார் அவர்கள். ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. 8 ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலு நாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளான பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். அப்போது வேலு நாச்சியுடைய அமைச்சர் யார்? தாண்டவராயர். வேலு நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர். தளபதிகள் யார் யார் அப்படின்னாக்கா, பெரிய மருது, சின்ன மருது. ஸோ மருது சகோதரர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவங்கள தான், அதான் மருது சகோதரர்கள் அப்படின்றவங்க தான் பெரிய மருது,
சின்ன மருது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருமே இருக்கிற இதில் கூட்டத்தில் தான் வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் அப்படின்றவங்களும் இருக்காங்க. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நாம் வந்து சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போ இதெல்லாம் வந்து எப்போ நடக்குது? 1780 இந்த காலகட்டத்தில் தான் வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா காளையர் கோவில் போர் அப்படின்றது 1772 நடந்துச்சு. நாம் சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வேலுநாச்சியார் அப்படி கவலை நிறைந்த குரல் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நாம் வந்து சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப மன உளைச்சலை சொல்கிறாங்க. அதற்கு வந்து அமைச்சர் தாண்டவராயர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கை மீட்கும் நாள் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கூற்றெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த கூற்று சொன்னது யாரு, இந்த கூற்று சொன்னது யாரு அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ் டேட்டாவைஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. நம்ம வந்து சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டுன்னு சொன்னது வேலுநாச்சியார். கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது அப்படின்ற மாதிரி அமைச்சர் தாண்டவராயர் சொல்லியிருப்பாரு. அந்த இனிய நாளை தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்ற மாதிரி வந்து வேலுநாச்சியார் சொல்லியிருப்பாங்க. அப்பொழுது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரிலிருந்து ஹைதர் அலி அனுப்பிய படை வந்து விட்டது என நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஆலோசனை இந்த மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப வெளியில் வந்து ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ஓகேங்களா. அதுக்கு வந்து வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, மேபி வந்து நம்ம வந்து ஹைதர் அலி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருந்தோம்ல, கப்பற்படை குதிரைப்படை நமக்கு, அதாவது வந்து குதிரைப்படை வீரர்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து வேணும், கொஞ்சம் ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம். அப்போ அவங்க தான் வந்து ஏதாவது படையை வந்து அனுப்பியிருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி வேலுநாச்சியார் வந்து நினைக்கிறாங்க. அப்பொழுது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம், மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளன அப்படின்னது. அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி அவங்களெல்லாம் ஓய்வெடுக்க சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் சொன்னதும் அந்த வீரன் வந்து வெளியேறிப்பார். உடனே ஹைதர் அலி உறுதியாக படை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயர். ஓகேங்களா. ஸோ இந்த கூற்றை வந்து யார் யாரிடம் சொன்னார் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கண்டிப்பாக அவர் வந்து அந்த படையை கொடுப்பாரு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றது எனக்கு வந்து முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் தாண்டவராயர் சொல்கிறாரு. எப்படி அப்படி சொல்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? ஓகேங்களா. நாம் இருவரும் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா, அப்பொழுது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். ஓகேங்களா. என்ன லாங்குவேஜ் பேசியிருக்காங்க? உருது மொழியில் பேசியிருக்காங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேலுநாச்சியார் அவர்கள் ஹைதர் அலியிடம் எந்த மொழியில் பேசினார் அப்படின்னாக்கா உருது மொழியில் பேசியிருப்பாங்க. அப்பொழுது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டவராயன் சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ உருது மொழியில் பேசினதுமே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதாவது பரவாயில்ல, இந்த இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி வந்து ஒரு மகிழ்ச்சியோடு பார்த்ததை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மை தந்திருக்கின்றது என்று சின்ன மருது சொல்கிறாரு. ஓகேங்களா. நம்மளுடைய அரசியாருடைய அவங்களுக்கு வந்து என்னென்ன பார்த்தோம், தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருதுன்னு பார்த்துருந்தவங்களே. வேலுநாச்சியார் அவர்களுக்கு தெரிந்த மொழிகள் என்னென்ன? ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது. ஓகேங்களா. ஸோ தமிழ்ன்றது பேசிக் நம்ம தாய்மொழி கண்டிப்பாக தெரியும். அது இல்லாமல் ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருதுன்றது தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்களுடைய பன்மொழி அறிவு என்பது நமக்கு ஒரு பெரிய நன்மை தந்திருக்கின்றது சொல்லிட்டு சொன்னது யார்? சின்ன மருது சொல்லியிருப்பார். ஆம், நமது வீரர்களுடன் ஹைதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று பெரிய மருது கேட்குறாரு. ஓகேங்களா. ஸோ ஓகே, அப்புறம் என்ன, படையும் வந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம ஏன் வெயிட் பண்ணணும், நம்ம கிளம்பலாம் அல்லவா அப்படின்ற மாதிரி சிவகங்கை மீட்க புறப்படலாம் அல்லவா அப்படின்ற மாதிரி தாண்டவராயர் பெரிய மருது கேட்குறாரு. இது கேட்கறது யாரு? பெரிய மருது கேட்குறாரு. ஓகேங்களா. என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையர் கோவில். எனவே நாம் முதலில் வந்து காளையர் கோவிலை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கைப்பற்றணும், அதுக்கப்புறம் தான் சிவகங்கை மீட்போம் அப்படின்ற மாதிரி வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. அனைவரும் வந்து அதை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் வந்து காளையர் கோவில் நோக்கி வேலுநாச்சியாருடைய படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் வந்து தலைமையேற்றுப்பாங்க. ஓகேங்களா. குயிலின்றவங்க வந்து வேலுநாச்சியோட தோழின்னு சொல்லுவோம், நெருங்கிய தோழின்னு சொல்லலாம். அப்போ வந்து ஆண்கள் படைப்பிரிவுக்கு யார் தலைமை தாங்குறாங்க? மருது சகோதரர்களான பெரிய மருது, சின்ன மருது, அவங்க தான் தலைமை தாங்குறாங்க. பெண்கள் படைப்பிற்கு குயிலி வந்து தலைமையேற்றாங்க. ஓகேங்களா. ஸோ காளையர் கோவிலில் வேலுநாச்சியோடைய படைக்கும் ஆங்கிலேயரோட படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. ஃபைனலாக யார் வின் பண்ணியிருப்பா அப்படின்னாக்கா நம்மளுடைய வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியாருடைய படையை தான் வின் பண்ணியிருக்குமே. அரசியார் அவர்களே, காளையர் கோவில் நம் கைக்கு வந்து விட்டது. நாம் இப்பொழுதே சிவகங்கை கோட்டை தாக்கினால்
ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பெரிய மருது சொல்கிறார். ஓகேங்களா, பெரிய மருது வந்து எல்லாத்தையுமே சீக்கிரமாக பண்ணுன்ற மாதிரி வந்து ரொம்ப ஆவேசத்தோடு இருக்கான்றது நமக்கு தெரியுது. ஏன்னா இங்கேயுமே வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா, நமக்கு தான் வந்து எல்லா படையும் வந்துருச்சு, நம்ம உடனே அதாவது நாளே சிவகங்கை மீட்க புறப்படலாம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அவர் தான் கேட்குறாரு, இங்கேயுமே அவர் தான் சொல்கிறாரு. ஓகே, என்ன பண்ணுறோம்னாக்கா, காளையர் கோவில் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து சண்டை போட்டு நம்ம கைக்கு வாங்கி எடுத்து விட்டுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு தாக்கத்தோட நம்ம சிவகங்கை கோட்டையை வந்து தாக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி பெரிய மருது சொல்கிறாரு. உடனே அவங்க வேலுநாச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அவசரம் வேண்டாம், இப்பொழுது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கும், அதனால் வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும், அப்பொழுது நமது படைகள் உள்ளே நுழையலாம்னு சொல்லிட்டு வேலுநாச்சி சொல்கிறாங்க. அப்போ என்று அந்த சிவகங்கை கோட்டை கதவுகள் எப்பொழுது திறக்கப்படும் அப்படின்னாக்கா விஜயதசமி திருநாள் அன்னைக்கு தான் வந்து திறக்கப்படும். ஓகேங்களா, ஓகே, அப்பொழுதும் பெரிய காவல் இருக்குமேன்ற மாதிரி சின்ன மருது கேட்குறாங்க. விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்கள் மட்டும் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் அந்த அனுமதி இருக்குது, அதனால் நம்ம பெண்கள் பிரிவினர் வந்து கூடையில் வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு உள்ளே வந்து ஆயுதங்களை மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும், உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதன் மூலமாக நம்ம ஆங்கிலேயரை ஈஸியாக விரட்டி எடுத்து விடலாம் சொல்லிட்டு வேலுநாச்சி சொல்கிறாங்க. அப்படியே செய்யலாம் அரசியாரே, இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம், அவர் மறுத்ததனால் கொன்றுவிட்டார்களாம், அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராய். ஓகேங்களா, ஸோ உடையாள் அப்படின்றவங்க இவங்களுக்கு தான் வந்து உடையாள் என்பதற்கு தான் நடுகள் நட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த உடையாள் அப்படின்ற பெண் வந்து வேலுநாச்சி இருக்கும் இடத்தை வந்து காட்டி கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்களாம். எவ்வளோ ஆங்கிலேயர் வற்புறுத்தியுமே துன்புறுத்தியுமே சொல்லவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் கோவப்பட்ட ஆங்கிலேயர்கள் அப்படின்றவங்க வந்து உடையாள் என்பவங்களை வந்து அவங்கள வந்து கொண்டுட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த விஷயன்றது வேலுநாச்சியாருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. உடனே வந்து அவருக்கு ஒரு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே, அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும். ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு ஒரு நடுகள் நடுங்க, அவங்களுடைய பெருமையை வந்து எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டும் சொல்லிட்டு வேலுநாச்சி சொல்கிறாங்க. அப்படியே செய்வோம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் யார், தாண்டவராயன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, ஸோ விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கை நோக்கி புறப்பட்டது படை. அப்போது வழியில் உடையாளுக்கு நடப்பட்ட நடுக்கல் அப்படின்றது இருந்துச்சு. அங்கே வந்து அந்த நடுக்கலுக்கு முன்னாடி குதிரையிலிருந்து வேலுநாச்சி இறங்கி தாம் வைத்திருந்த தன்னுடைய தாலியை எடுத்து, ஓகேங்களா, தன்னுடைய தாலியை எடுத்து அந்த நடுக்கல்லுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த நடுக்கல்லுக்கு தன்னுடைய தாலியே வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா எடுத்து அந்த காணிக்கையாக வந்து செலுத்தி வணங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, அடுத்து பாருங்கள். மறுநாள் வந்து படை அப்படின்றது சிவகங்கை அடைந்தது. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவது தெரிந்ததும் நம்முடைய படைன்றது உள்ளே நுழையட்டும் அப்படின்ற மாதிரி குயிலி சொல்கிறாங்க. சரிங்களா, நான் ஏன்னா பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினது யார், குயிலி. ஓகேங்களா, பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி தலைமையேற்றிருப்பாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் வந்து பெண்கள் எல்லாரையும் அரசியாரே பெண்கள் வந்து படை பிரிவுடன் மாறு வேடத்தில் போயிட்டு நாங்கள் வந்து எப்படியாவது வந்து ஆயுத கிடங்கு வந்து தீ வச்சிடுறோம், தீ எரிவது தெரிந்ததுமே நம்முடைய படை உள்ளே நுழையட்டும்ன்ற மாதிரி குயிலி வந்து சொல்கிறாங்க. அப்படியே ஆகட்டும்ன்ற மாதிரி வேலுநாச்சி சொல்கிறாங்க. ஸோ குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் போகிறாங்க. சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது. நமது படை உள்ளே நுழையட்டும் அப்படின்ற மாதிரி வேலுநாச்சி இருந்து ஆணையிடுறாங்க. படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயருடைய படையுடன் கடுமையாக போரிட்டிருக்காங்க. இறுதியில் அப்படின்றது நம்மளுடைய வீரமங்கை வேலுநாச்சியுடைய படை தான் வந்து வெற்றி பெற்றது. வெற்றி அப்படின்ற மாதிரி வீரர்களாக அந்த முழக்கம் விட்டுட்டு இருக்கப்ப இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே அப்படின்னு வேலுநாச்சி கேட்குறாங்க. அப்போதான் வந்து சொல்கிறாங்க, குயிலி தன்னுடைய உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அது வந்து வேலுநாச்சியருக்கு அவங்களுடைய துணிவுக்கும், அதாவது குயிலி அவங்களுடைய துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய விஷயங்களே. ஸோ தன்னுடைய உடலில் வந்து தீ வச்சு கொண்டு ஆயுத கிடங்குல வந்து குதிச்சிருக்காங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு துணிவுன்றது வேணும். கரெக்டுங்களா, ஸோ அவங்க உடலையே உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா, ஸோ இதெல்லாமே அவங்கள்ட்ட ஒரு வீரம் ஒன்று இருந்ததுனால மட்டும்தான் வந்து பண்ண முடிஞ்சது. ஸோ அவங்களுடைய துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி பெருக்கோடு வேலுநாச்சியை சொல்லியிருக்காங்க. ஸோ வேலுநாச்சியுடைய வீரம் அப்படின்றது
அதாவது வேலுநாச்சியோட வீரம், மருது சகோதரின் ஆற்றல், ஹைதருடைய உதவி ஆகியவற்றின் துணையோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததனால் சிவகங்கை மீட்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ வேலுநாச்சியோட வீரம், மருது சகோதரர்களுடைய ஆற்றல், ஹைதரலியுடைய உதவி, குயிலியுடைய தியாகம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இணைந்ததுனால தான் சிவகங்கை என்பது மீட்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வேலுநாச்சியை பொறுத்த வரைக்கும் 1730 பிறந்து 1796 வந்து இயற்கை எதிர்ப்பாங்க. இவங்க வந்து சிவகங்கை மீட்டது 1780. ஓகேங்களா? காளையர் கோவில் போர் அப்படின்றது 1772 நடந்திருக்கும். அப்புறம் சிவகங்கைன்றது அந்த டைம் தான் வந்து கைப்பற்றப்பட்டது. ஸோ 8 ஆண்டுகள், ஓகேங்களா, 8 ஆண்டுகள் வந்து திண்டுக்கல்லில் வந்து கோபால் நாயக்கர் பாதுகாப்பில் தான் வந்து வேலுநாச்சியார் அவங்க மகளோடு வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க பொண்ணு பேர் என்ன அப்படின்னாக்கா வெள்ளச்சி நாச்சியார். ஓகேங்களா? வேலுநாச்சியோட பொண்ணு பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா பேர் வந்து செல்லமுத்து சேதுபதி, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவர். ஹஸ்பண்ட் பேர் வந்து முத்து வடுகநாதர், சிவகங்கை ஆட்சி செய்த மன்னன். சரிங்களா? ஓகே, இந்த 8 ஆண்டுகள் அப்படின்றது வந்து தன்னுடைய மகளோடு வந்து திண்டுக்கல் கோபால் நாயக்கர் பாதுகாப்பு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு வந்து இவங்களுடைய அமைச்சராக வந்து இருந்து யாருனாக்கா தாண்டவராயன். அமைச்சர் யாருனாக்கா தாண்டவராயன். அடுத்தது தளபதிகள் யாருனாக்கா மருது சகோதரர்களான பெரிய மருது, சின்ன மருது. அப்புறம் தோழியாக வந்து பெண்கள் படைப்பிரிவு தலைமை தாங்கியவராக வந்து குயிலி என்பவர் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேலுநாச்சியை காட்டி கொடுக்க மறுத்த பெண் யார் அப்படின்னாக்கா உடையாள். அந்த உடையாளுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நடுகள் நட்டிருப்பாங்க. அந்த நடுகளுக்கு தன்னுடைய தாலியை காணிக்கையாக செலுத்தி வணங்கியிருப்பாங்க வேலுநாச்சியார் அவர்கள். 1780 அன்னைக்கு விஜயதசமி. ஓகேங்களா? ஸோ விஜயதசமி அன்னைக்கு மட்டும்தான் வந்து அந்த கோட்டை, காளையர் கோவில் கோட்டை. ஓகேங்களா? ஸோ சிவகங்கை கோட்டை கதவுகள் என்பது திறக்கப்படும். விஜயதசமி அன்னைக்கு தான் சிவகங்கை கோட்டை கதவுகள் என்பது திறக்கப்படும்ன்றதுனால அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்போ சிவகங்கை கோட்டை கதவுகள் என்று திறக்கணும்னாக்கா விஜயதசமி திருநாள் அன்று திறக்கப்படும். சரிங்களா? அப்புறமேட்டுக்கா இந்த கூற்று யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு சொன்னிருக்கு பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் என்பது வேலுநாச்சியருக்கு ஹைதர் அலி கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஸோ ஹைதர் அலியிடம் எந்த மொழியில் பேசியிருப்பானாக்கா உருது மொழியில் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இது நமக்கு 6th நியூ புக்கில் உள்ள கண்டென்ட்டு. அடுத்து 8th ஓல்டில் பாருங்கள், சேம் அதே தான் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட்ன்றது நமக்கு வந்து ஆட் ஆகிட்டே வரும் பாருங்களேன். ஸோ வேலுநாச்சியாரை பொறுத்த வரைக்கும் வீரமும் நுண்ணறிவும் ஒருங்கி அமைய பெற்றவர். அவரே ஆங்கிலேயர் எதிர்த்து ஆயுதம் ஏந்திய போராடிய முதல் பெண்மணி. ஓகேங்களா? ஸோ ஆங்கிலேயர் எதிர்த்து போராடிய முதல் பெண்மணினா யாரு தான், இந்த வேலுநாச்சியார் தான். சரிங்களா? ஸோ ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார், செல்லமுத்து சேதுபதி. அவங்க அம்மா பேர் யார் அப்படின்னாக்கா சக்கந்தி முத்தாத்தாள். இவங்களுக்கு இந்த இணையருக்கு மகளாக தான், ஒரே பெண் மகளாக தான் தோன்றியவர் இந்த வேலுநாச்சியார். எந்த ஆண்டு, கிபி 1730 பிறந்திருப்பாங்க. இவர் பெற்றோரால் ஆண் வாரிசை போன்றே வளர்க்கப்பட்டு ஆயுத பயிற்சி முதல் அனைத்தையும் கற்று தேர்ந்தார். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பார்த்தோம், நம்ம சிலம்பம், குதிரை ஏற்றம், வால்போர், வில் பயிற்சி இதெல்லாமே கற்றுருக்காங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆயுத பயிற்சி முதல் அனைத்தையும் கற்று தேர்ந்திருக்காங்க. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வேலுநாச்சியரை மணந்து கொண்டார். ஓகேங்களா? ஸோ ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி, சிவகங்கை ஆண்ட மன்னர் முத்துவடுகநாதர். இந்த செல்லமுத்து சேதுபதிக்கு மகளாக பிறந்தவங்க தான் வேலுநாச்சியார். ஓகேங்களா? வேலுநாச்சியோட அம்மா பேர் என்ன அப்படின்னாக்கா சக்கந்தி முத்தாத்தாள். எந்த ஆண்டு பிறந்தாங்க, 1730 பிறந்தாங்க. சரிங்களா? ஓகே, ஆங்கிலேயர் 1872 ஆண்டு சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்திருக்காங்க. அப்போ வந்து ஆங்கிலேயருக்கும் முத்துவடுகநாதருக்கும் வந்து போர் நடைபெற்று அந்த போரில் மன்னர் முத்துவடுகநாதர் வீர மரணம் அடைந்தார். அதுக்கப்புறமேட்டுக்கா வேலுநாச்சியார் மைசூர் மன்னர் ஹைதர் அலி சந்தித்து ஆங்கிலேயரை எதிர்ப்பது குறித்து கலந்து பேசியிருக்காங்க. அதாவது உடனே போயிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 1772 காளையர் கோவில் போர் நடந்திருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படியே தப்பிச்சு போயிடணும், நம்ம எப்படியாவது வந்து வீரத்தோடு நம்ம வந்து இந்த ஆங்கிலேயரை அடித்து விரட்டணும். ஸோ நமக்கு அது கொஞ்சம் நம்ம டைம் வேணுன்ற மாதிரி இவங்க வந்து 1772 காலகட்டத்திலே உடனே வந்து திண்டுக்கல் நோக்கி போயிடுறாங்க. 1780 தான் திரும்ப வந்து இந்த சிவகங்கை அப்படின்ற பகுதியை நோக்கி வராங்களே. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் தான் அவங்க வந்து ஹைதர் அலியை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஆங்கிலேயர் எதிர்ப்பது குறித்து கலந்து பேசியிருக்காங்க. அவருக்கு உதவ விரும்பிய ஹைதர் அலி அப்படின்றவர் வந்து 5000 படை வீரர்களை அவருடன் அனுப்பி வச்சிருக்காங்க. மருது சகோதரர்களுடன் வீரர் படைக்கு தலைமையேற்று சென்ற வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த போரில் கணவரை கொன்றவர்களை வென்று 1880 சிவகங்கையை மீட்டார். ஓகேங்களா? ஸோ வேலுநாச்சியோட அமைச்சர் வந்து யாருனாக்கா தாண்டவராயர். ஓகேங்களா? ஸோ தாண்டவராயர். அப்புறமேட்டுக்கா வந்து தளபதிகள் யாருனாக்கா வந்து மருது சகோதரர்கள்,
தோழி யாருனாக்கா குயிலி. ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருடைய ஹெல்ப்பு ப்ளஸ் வந்து மைசூர் மன்னர் ஹைதர் அலியோடைய 5000 படை வீரர்கள் இவ்வளோ சப்போர்ட் இவங்களுக்கு இருந்ததுனால இவங்க ஈஸியாக ஆங்கிலேயர்களை வந்து வெற்றி பெற்று 1780 காலகட்டத்தில் தன்னுடைய கணவரின் ஆட்சி பகுதியான சிவகங்கையை மீட்டார். ஓகேங்களா. ஓகே, இவ்வளோதான் நமக்கு ஓல்டு புக்கில் உள்ள கண்டென்ட். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா என்ன படிக்கிறோம்னாக்கா அவங்க அம்மா பேர் கொடுத்துருக்காங்க, சக்கந்தி முத்தாத்தாள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது கையோடைய அவுட் சோர்ஸ் பார்த்துடலாங்களா. இங்கே பாருங்கள். ஆக்சுவலி நமக்கு ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குமோ அதே தான் இருக்கும். ஓகேங்களா. இது நம்ம ஸ்கூல் புக்கில் வேலுநாச்சியார் பற்றி என்ன படித்தோமோ 6th நியூ புக்கில் படித்தோம் பார்த்தீங்களா, அதே தான் இங்கே இருக்குமே. எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே இருக்காது. தெரியுதுங்களா, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ 8 ஆண்டுக்கு அப்புறமேட்டுக்கா எல்லாமே இதுதான் கொடுத்துருப்பாங்க. நல்ல பெருசாக நமக்கு வந்து அதே கண்டென்ட் தான் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகுங்க பார்த்தீங்களா. ஸோ செல்லமுத்து சேதுபதி, சக்கந்தி முத்தாத்தாள் இதெல்லாம் நமக்கு வந்து ஓல்டு புக்கில் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தோமா. ஸோ இந்த பாயிண்ட்டையும் இவங்க சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒரே பெண் மகவாக தோன்றியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது எல்லாமே வந்து நல்லா கற்று தேர்ந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சிலம்பம், குதிரையேற்றம், வால்போர், வில்பயிற்சி முதலான அனைத்தையும் கற்று தேர்ந்திருக்காங்க. முத்துவடுகநாதர் வேலுநாச்சியாரை மணந்து கொண்டார். சரிங்களா. ஸோ காளியர் கோவில் போரில் தான் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார் 1772. சரிங்களா. ஓகேங்களா ஆஃபீஸர். சேம் அதே கண்டென்ட் தான் இதில் இருக்குது. ஓகே, அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியல் நமக்கு அதே தான் இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துட்டு அடுத்தது ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதை ஒரு சும்மா சாம்பிளுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, கவர்மெண்ட் மெட்டீரியல் பாருங்கள். வெந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு, அதில் வேலுநாச்சியார் தான் பார்க்க போகிறோம். ஸோ வேலுநாச்சியார் பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண்மணிங்களா. எப்போ பிறந்தாங்க? 1730 பிறந்தாங்க. ஓகேங்களா. அவங்க அப்பா யார் அப்படின்னாக்கா ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னரான செல்லமுத்து சேதுபதி. அம்மா பேர் சக்கந்தி முக்காத்தாள். கணவர் யார்? சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். ஆங்கிலேயருக்கும் முத்துவடுகநாதருக்கும் 1772 காளியர் கோவில் அப்படின்ற இடத்துல போர் நடக்குது. அந்த போரில் முத்துவடுகநாதர் என்பவர் வீர மரணம் அடைந்தார். அதுக்கப்புறமேட்டுக்கா வேலுநாச்சியார் என்பவங்க வந்து திண்டுக்கல். ஓகேங்களா. ஸோ திண்டுக்கல் கோபால் நாயக்கர் பாதுகாப்பில் தான் வந்து போய் இருந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 8 வருஷம் இருந்திருப்பாங்க. 8 வருஷம் அந்த டைமில் வந்து ஆல்மோஸ்ட் அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் ஹைதர் அலியுமே வந்து சந்தித்து பேசி இந்த மாதிரி வந்து எனக்கு உங்களுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி உருது மொழியில் பேசியிருப்பாங்கன்னு பார்த்தோம். சரிங்களா. ஸோ அதனால் வந்து ஹைதர் அலி என்பவர் வந்து 5000 படை வீரர்களையும் வந்து ஹெல்ப்பு கொடுத்து விட்டுருப்பார். ஸோ அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளான பெரிய மருது, சின்ன மருது, ஓகேங்களா, மருது சகோதரர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், அவங்க ஹெல்ப்பு ப்ளஸ் வந்து அவங்க தோழியான பெண்கள் படைப்பு தலைமை தாங்கின குயிலி, தென் வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க மறுத்த உடையாள். ஓகேங்களா. இவங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த எல்லாருடைய எஃபர்ட், இவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு தான் வந்து வேலுநாச்சியாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருந்துச்சு. ஓகேங்களா. அப்புறமேட்டுக்கா மருது சகோதரர்களுடன் தலைமையேற்று சென்ற இவர் 1780 ஆங்கிலேயரிடமிருந்து சிவகங்கை மீட்டார். என்னைக்கு? விஜயதசமி திருநாள் அன்று. ஓகேங்களா. ஸோ ஏன்னா அந்த சிவகங்கை கோட்டையானது விஜயதசமி திருநாள் அன்றைக்கி மட்டும்தான் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டைமில் பெண்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு மாறுவிடத்தில் போயிட்டு குயிலி என்பவங்க தன் உடல் மீது தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கில் குதித்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மொத்தமாக எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா இதற்கு காரணமான குயிலி எங்கே குயிலின்ற மாதிரி கேட்குறப்ப தான் வேலுநாச்சியாருக்கு தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீரமங்கை இவங்க அவங்களுடைய தியாகத்திற்கும் வீரத்திற்கும் மரியாதை செலுத்துன்ற மாதிரி உணர்ச்சி பெருக்கோடு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோமா. ஓகே ஆஃபீஸர். ஸோ இவ்வளோ தான் நமக்கு கண்டென்ட். வேலுநாச்சியாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழில் வந்து இவ்வளோ தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாங்க. ஓகே, நம்ம வந்து கவர்மெண்ட்டை பார்த்தாச்சு, அவுட் சோர்ஸும் பார்த்தாச்சு. இப்போ ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க மட்டும் சாம்பிள் பாருங்கள். இங்கே பாருங்கள். பொருத்தமான தொடரை தேர்வு செய்க. வேலுநாச்சியார் என்பவர் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் தமிழக பெண் ஆவார். ஓகேங்களா. ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் தமிழ் பெண்ணை யாருன்னா வேலுநாச்சியார் தான். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடி முதல் பெண்மணினா யார்? வேலுநாச்சியார். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடி முதல் பெண்மணி யார் அப்படின்னாக்கா வேலுநாச்சியார் அவர்கள். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா 1730. ஓகேங்களா. ஸோ 1730 பிறந்திருப்பாங்க. 1796 இயற்கை எதிர்ப்பாங்க. 1772 காளையர் கோவில் போர். 1780 சிவகங்கை மீட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி வேலுநாச்சியார் பொறுத்த வரைக்கும்
ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவங்க தான் இந்த வேலுநாச்சியார் அவர்கள். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே. ஸோ வேலுநாச்சியார்ன்றது உங்களுக்கு வந்து நல்லா மைண்டில் பதிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ பெருசாக நமக்கு கொஸ்டின்றது நமக்கு இப்படி தான் கேட்பாங்க. வேலுநாச்சியார் வந்து எப்போ பிறந்தாங்க, ஓகேங்களா, எந்த ஆண்டு காளையர் கோவில் போர் நடந்தது, அவங்க அப்பா பேர் என்ன, அவங்க அம்மா பேர் என்ன, சக்கந்தி முக்காத்தாள், செல்லமுத்து சேதுபதி எந்த பகுதி ஆட்சி செய்தவங்க, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவங்க, கணவர் யார் அப்படின்னாக்கா சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதர், ஓகேங்களா, அமைச்சர் யார், தாண்டவராயர், வேலுநாச்சியாரின் தோழி யார் அப்படின்னாக்கா குயிலி, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்றது கேட்பாங்க. காட்டி கொடுக்க மறுத்தல், அதாவது வேலுநாச்சியாரை ஆங்கிலேயரிடம் காட்டி கொடுக்க மறுத்தவள் யார் அப்படின்னாக்கா உடையாள், ஓகேங்களா. அப்புறம் ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் தமிழக பெண் இவங்க தான். சரிங்களா ஆஃபீஸர்? ஆங்கிலேயர் எதிர்த்த ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி யார் அப்படின்னாக்கா இந்த வேலுநாச்சியார் அவர்கள் தான். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே. ஸோ வேலுநாச்சியார் அப்படின்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, அடுத்தது வந்து நான் உங்களுக்கு ரிமைனிங் உள்ளவங்களையும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.